ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜ்ஷேகர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, ஷேர் வால் போர்டை வச்சு யூட்ரைன் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த போர்டு இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அடி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், யூட்ரைனு இது பில்டிங்கில் சுற்றி நம்ம வந்து டாய்லெட்டுக்கு வந்து வேஸ்ட் லைன் போகிறதுக்கு உண்டான பைப் போடுவோம் இல்லைங்களா, அந்த பைப்புக்கு பதில் யூட்ரைனை நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து செப்டி டேங்க்கு. இந்த செப்டி டேங்க் பார்த்திங்கன்னா காங்கிரீட்டாலே நம்ம பண்ணியிருக்கோம் போர்டு செட் பண்ணி. இதை பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டாய்லெட் பைப்பு. இதை வந்து டேரெக்டாக வந்து நம்ம செப்டி டேங்க் கொடுத்துட்றோம். இது வந்து நம்ம போகிற யூட்ரைனில் பாத்ரூம் தண்ணி, ரெயின் வாட்டர், கிச்சன் தண்ணி இது மட்டும் தான் நம்ம வந்து கலந்து போக போகுது. இது இல்லாமல் ரெண்டாவது வந்து செப்டி டேங்கினுடைய ஓவர்ஃப்ளோ தண்ணி போக போகுது. செப்டி டேங்கு நம்ம என்ன மெத்தடில் பண்ண போகிறோம்னா பயோமெட்ரிக் மெத்தடில் பைப் லைன் பண்ண போகிறோம். அதனால் வந்து காங்கிரீட்லேயே வந்து நம்ம போர்டு வந்து செட்டிங் பண்ணி காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பாருங்கள், போர்டு வந்து நம்ம ஒரு அடி போர்டு. நம்ம அந்த போர்டை வந்து நம்ம ஒன்ஸு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருங்கன்னா அது என்னென்ன யூஸுக்கெல்லாம் தேவைப்படுது பாருங்க. இந்த பில்டிங்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் எல்லாமே காங்கிரீட்டில் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். வால்லேருந்து தளம்லேருந்து காலம்லேருந்து எல்லாமே காங்கிரீட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா எதுக்கு நம்ம பண்ணிக்கலாம், இதனுடைய பிளாட்ஃபார்ம் தண்ணி ஃபுல்லாக மழை பெய்யும் தண்ணி ஃபுல்லாக இந்த வாய்க்காலை தான் நம்ம போகணும். இந்த வாய்க்காலை ஊற்றி நம்ம வந்து வெளியிலேயே போயிடும். ஏன்னா பிளாட்ஃபார்ம் வந்து பில்டிங்கை விட்டுட்டு காம்பவுண்டுக்கு அதுக்கும் வந்து சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 15 அடி 20 அடி அளவுக்கு ஒரு கேப் விட்ருக்காங்க. 15 ஒரு இடத்துல 15 ஒரு இடத்துல 25 விட்டு நம்ம வந்து கேப் கேட்டு நம்மளுக்கு வந்து நடக்கிற மாரி சுற்றி கூட்ட ஒரு கார்டன் போல் வச்சுருக்குறாங்க. டென்னிஸ் கிரவுண்ட்லாம் அந்த தண்ணிலாம் இதில் வருது. இது வந்து கிச்சன் பைப்பு. கிச்சனுடைய தண்ணி நம்ம இதில் தான் விட போகிறோம். இதில் விட்டு எல்லாமே நேராக யூட்ரைனில் வந்து பண்ணுவோம். இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்லாப் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இந்த ஸ்லாப் எப்படி நம்ம பண்ணணுன்றது நான் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய வீடியோ வந்து முடிவில் இது ஸ்லாப் எப்படி போடணுன்றதும் நான் அந்த வீடியோவில் பார்த்துருக்கேன். இது பாருங்கள், இப்போ இதான் ஒரு அடி போர்டுன்னு நம்ம செட் பண்ணியிருக்கோம். சைடில் பாருங்கள் டைராய்டு போட்டு இதுக்கு நம்ம வந்து யூட்ரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு அடின்றதுனால ஒரு அடி அகலம் ஒரு அடி ஹைட்டு இங்கே நல்லா தெரியும். அதனால் நம்ம வந்து இதில் கம்பி யூஸ் பண்ணல. இதே போதுமானது, ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நம்ம எப்போயுமே யூட்ரைன் போடக்குள்ள தரையில் எப்போயுமே ஒரு ஸ்லோப்பிங் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு தொட்டி. இதனுடைய தொட்டி வந்து ஒரு குளமாக யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க இந்த வீட்டுக்காரு. அதில் வந்து நம்ம ஒரு வாஷ் அவுட் லைன் எடுத்து வந்து அந்த வாய்க்காலை தான் கனெக்ட் பண்ணுறோம். வால் உள்ளே கொடுக்குறோம். சப்போஸ் நம்மளுக்கு தண்ணி ட்ரை பண்ணால் இந்த வாய்க்காலே போகிற மாரி. எவ்வளோ பாருங்கள், இந்த யூட்ரைன் நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னா ஃப்ளோர் லெவலே அடியிலே வந்து நம்ம வந்து ஸ்லோப்பிங்கோசம் நம்ம ஜல்லி போட்டுட்டோம். அதுக்கு மேலே ஒரு அடி போட நம்ம வந்து செட் பண்ணுறோம். அது ஸ்லோப்பிங் ஏற்ற மாரி மேலே டாப்பும் நம்மளுக்கு கிடச்சிடும். அப்போ கிடச்சி மேலே ஸ்லாப்பு போட்டோன்னே மேல் டாப்னுடைய ரெயின் வாட்டரும் எல்லாம் வந்து அந்த இடத்துக்கு நம்ம வந்து ஸ்லோ பண்ணிவிடுவோம். இதான் வந்து ரோடு. இந்த இடத்துல தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதில் தான் நம்ம வந்து அந்த யூட்ரைன் போட போகிறாங்க. இது பாருங்கள், இந்த பிளாட்ஃபாரத்தில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக தான் நம்மளுக்கு வந்து அந்த யூட்ரைனில் தான் வந்து கலக்கணும். இந்த ஸ்லாப் மேலே நம்ம வந்து ஒரு ரவுண்டு வந்து ஜல்லாடை வச்சுருவோம். இந்த ஜல்லாடை எப்படி வைக்கிறோம், அதுக்கு என்ன அந்த ஸ்லாப்பை எப்படி பண்ணுறோன்றது எல்லாமே வீடியோ இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஷேர் வாலை பற்றி அனைத்து வீடியோவும் நம்ம வந்து போடுவோம். ஷேர் வால் ஒர்க்கு தான் பண்ண வந்துன்னு இருக்குது. அந்த ஷேர் வால் எப்படி பண்ணலாம், அதில் எந்த உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எல்லா ஒன்றுடைய இதுவும் நான் வந்து உங்களுக்கு போடுவோம். இதான் அந்த போர்டு. இது ஒரு அடி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு அடியே போதுமானது தான் இதிலேருந்து வர்றது. மொத்தமே பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு இது பாருங்கள், இதுதான் அந்த ஸ்லாப்பு. இது அடுத்து இருக்கும் பாருங்கள். இதில் பாருங்கள், மொத்தம் வந்து நம்ம வந்து இது வந்து ஸ்லாப்பினுடைய திக்னஸ்ஸு 2 இன்ச்சு கொடுத்துருக்கோம். ஸ்லாப்பு நீட்டு வந்து 3 அடி. அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்லாப்லேயும் நடுவில் ஹோல் கொடுத்துருக்கும் பார்த்திங்களா, ஒரு ஸ்லாப்பில் கொடுத்துருக்க மாட்டோம். இது எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்னா ஒன்று விட்டு ஒரு ஸ்லாப்பு நம்ம வந்து ஒரு ஹோல் உள்ள ஸ்லாப்பு ஒரு ஹோல் இல்லா ஸ்லாப்பு அப்படி கணக்கு பண்ணி போட்டுக்கின்னு வரணும். போட்டுக்கின்னு வரக்குள்ள அந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பிவிசி ஜல்லாடை வந்து வாங்கி அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வர ரெயின் வாட்டர் ஃபுல்லாக மேலே பிளாட்ஃபாரத்தில் வந்து அதுக்கு மேலே மழை ரெயின் பண்ணுறதுலாம் உள்ளே வந்து போயிடும். இதனால் வந்து நம்மளுக்கு வந்து ரெயின் வாட்டருக்குன்னு தனியாக எதுவும் சைடில் எதுவும் நம்ம வந்து டேப்பர் காட்டணும் கிடையாது. நல்ல ஒரு மெத்தட் இது இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இது போல் தான் வந்து எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ட்ரெயின் போட்டு கருத்து வச்சிடணும். எப்பயுமே ஸ்லாப் இருக்குள்ளே இது போல் நியூஸ் பேப்பர் போடணும். நியூஸ் பேப்பர் போட்டு ஹெவியாக போடணும். கம்பி வந்து பார்த்திங்கன்னா நான் 2 இன்ச்சுக்கு நாங்கள் வந்து 10 to 10 கம்பி போட்டு நாங்கள் வந்து ஸ்லாப் போட்டிருக்கோம். ஏன்னா பிளாட்ஃபாரம் சுற்றி நடக்கணும், அதனால் ஹெவியாக கம்பி போடணும். ஹெவியாக கம்பி போட்டு தான் இது லைனை வந்து நம்ம வந்து பண்ணுறோம். இதை பாருங்கள்,
10க்கு 10 நம்ம வந்து 5 இன்ச்சு கேப்புன்ற ஒரு கேப்பில் வச்சு நம்ம வந்து போட்டுக்கிறோம். இது நியூஸ் பேப்பர் போட்டு தான் நம்ம வந்து எப்பயுமே ஸ்லாப்பாக இருக்கணும். இப்போ ஸ்லாப் எல்லாமே ரெடி ஆகிருக்கு. இப்போ அடுத்த ஒர்க்கு வந்து ஸ்லாப்லாம் நம்ம அதை வந்து லைனெல்லாம் உள்ளே வந்து லைன் லிங்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்லாப் வந்து நம்ம போடணும். ஸ்லாப் எப்பயுமே ஒரு வாரம் க்யூரிங்கில் கொடுக்கணும். க்யூரிங் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து அதை ஸ்லாப்பை தூக்கணும். கண்டிப்பாக நியூஸ் பேப்பரு கீழே யூஸ் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோ